ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கும் நிறைந்தவர்களின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பகல்களிலும் கூட காலையிலும் கூட கர்த்தருடைய வேதத்திலிருந்து நாம் சில விஷயங்களை தியானிக்கலாம். ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் 2 ராஜாக்கள் எழுதின புத்தகம் 18ஆம் அதிகாரம், அதில் 6ஆம் வசனம் 7ஆம் வசனமும் நம்ம பார்க்க போகிறோம். அந்த வசனம் என்ன வாசிக்கிறேன். அவன் கர்த்தரை விட்டு பின் போகாமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான். ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார். அவன் போகிற இடமெங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. அவன் அசிரிய ராஜாவை சேவிக்காமல் அவன் அதிகாரத்தை தள்ளிவிட்டான். அப்போ இந்த வசனத்தை மையம் வச்சு தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். இன்றைக்கி செய்தியோட தலைப்பு என்னன்னு சொன்னால், தேவன் யாரோடு கூட இருப்பார் என்கிற தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சம்பவம் என்னவென்று சொன்னால், உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இது இசைக்கியா ராஜா என்கிற ராஜாவோட வாழ்க்கையில் இருந்த சம்பவம். அவன் என்றால் இசைக்கியா ராஜாவை குறிக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளாகிய இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக அநேக காரியங்களை செய்து கோபத்தை உண்டாக்கினார்கள். அதில் கோபம் உண்டாக்கினால அது 2 அரசாங்கங்களாக பிரிந்தது. ஒன்று இஸ்ரவேல் அப்படின்னும், இன்னொன்று பார்த்திங்கன்னா யூதா அப்படின்னு பிரிஞ்சது. அதில் இந்த யூதா ராஜாக்கள் பட்டியலில் இசைக்கியாங்கிற ராஜா வராரு. அவருடைய முன்னோர்கள் அவருடைய தகப்பன்னா பாகால்களுக்கு இடம் கொடுத்து தேவனுக்கு விரோதமான பாவங்களை செய்து விக்கிரங்களை ஏற்படுத்தி கொண்டு கோபத்தை உண்டாக்கினாங்க. அவங்க காலத்துக்கு பிறகு இசைக்கியா ராஜா பிறக்கிறாரு. அவர் வளர்ந்து பெரிய ஆளாக ஆகி அவர் வரும் பொழுது அவர் என்ன செய்கிறாரு, தன்னுடைய தகப்பனை போல அவர் தேவனுக்கு கோபத்தை உண்டாக்காமல் தகப்பன் பண்ணி வைத்த விக்கிரகத்தின் காரியங்கள் எல்லாம் அகற்ற ஆரம்பிக்கிறாரு. மேடைகள் எல்லாம் அப்புறப்படுத்துகிறாரு. ஆண்டவருக்கு விருப்பமுள்ள அனைத்தையும் அப்புறப்படுத்தி ஒரு சுத்திகரிப்பை உண்டு பண்ணுகிறாரு. அப்படி உண்டு பண்ணி தேவனை தேடுவதற்கு தன் இதயத்தை ஒப்பு கொடுக்குறாரு. அப்படி ஒப்பு கொடுக்கும்போது அவருடைய காரியங்கள் தான் அங்கே வேதத்தில் என்ன செஞ்சான்னு எழுதப்பட்டிருக்குது. அதில் 3 காரியம் இருக்குது. ஃபஸ்ட்டு, அவர் தேவனை விட்டு பின்வாங்காமல் இருக்கிறார். 2வதாக அவரை சார்ந்து கொண்டிருக்கிறார். 3வதாக தேவன் மோசேங்கிற மனிதன் மூலமாக சொன்ன கற்பனைகளை கை கொண்டு நடக்கார். அப்படி 3 காரியத்தை செய்கிறதுனால கர்த்தர் அவரோடு இருக்கிறார்னு சொல்லி வேதத்தில் பார்க்குறோம். இந்த செய்தியோட தலைப்பு என்ன சொன்னால், கர்த்தர் ஒரு மனுஷனோடு எப்போது இருப்பார், அது கர்த்தர் யாரோடு இருப்பார்னு சொல்லி தலைப்பில் பார்க்குறோம். இன்றைக்கி நம்ம என்ன நினைக்கிறோன்னா, நம்ம ப்ரேயர் பண்ணுறோம், நல்லா கூட இருப்பார், சர்ச்சுக்கு போகிறோம், ப்ரேயரில் கூட இருப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிட்டு வரோம். அதுவும் நம்பிக்கையில் சொல்கிறோம். ஆனால் வேதம் காட்டுகிற அந்த வெளிச்சத்தின்படி பார்க்கும்போது எப்போது தேவன் ஒரு மனிதனோடு இருப்பார் அப்படின்னு தலைவில் பார்க்கும்போது 3 விஷயம் அதில் இருக்குது. ஒன்று, அந்த மனிதன் தேவனை தேடக்கூடிய காரியத்தில் பின்வாங்காமல் இருக்கும் பொழுது கூட இருப்பார். இன்றைக்கி நம்ம ஆதியில் நினைக்கிறோம், இயேசுவை தேடுறோம், அவரை நோக்கி கூப்பிட்றோம். ஆனால் நாட்கள் செல்ல பிரச்சனைகளும் உபத்திரங்களும் போட்டு வரும்போது பின்வாங்கி போய் விடுகிறோம். முதல்ல தேர்ந்த ஆர்வம் இல்லை, முதல்ல தேர்ந்த அந்த பாசம் இல்லை, தேவனை ஏமாற்றி கொண்டு இருக்கிறோம், பின்வாங்குகிறோம். ஆனால் இந்த இசைக்கியா ராஜா பின்வாங்கவில்லை. என்னதான் பாடுகள் போராட்டம் வந்தாலும் ஒரு ராஜாவாக இருந்தால் கூட தேவனை தேடுகிற விஷயத்தில் பின்வாங்காதிருந்தான். ஆகையால் தேவன் அவனோடு இருந்தார். 2வதாக அந்த ராஜா என்ன செய்தார், தேவனை சார்ந்திருந்தார். ஒரு பிரச்சனை வரும்போது தேவனே தானே செய்கிறார், நம்பிக்கொண்டு சார்ந்திருந்தார், எந்த மனுஷனையும் சாரலை. ஆனால் இன்றைக்கி நம்ம உலகத்தை சார்ந்து கொண்டு இருக்கிறோம், உறவுகளை சார்ந்து கொண்டு இருக்கிறோம், மனிதனை சார்ந்து கொண்டு இருக்கிறோம். பிற எப்படி தேவன் இருப்பார்? ஆனால் அவர் தேவனை சார்ந்து கொண்டதுனால தேவன் அவரோடு இருந்தார். 3வதாக மோசேங்கிற மனிதன் மூலமாக தேவன் சில கற்பனைகளை கைக்கொள்ளும்படி கொடுத்திருந்தார். தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ள ஆரம்பித்தார். அப்போது தேவன் அவரோடு இருந்தார். அப்போ எப்போது தேவன் ஒரு மனுஷனோடு இருக்கிறாருன்னா 3 விஷயத்தை செய்யும்போது இருக்கிறார். ஃபஸ்ட்டு, தேவனை தேடக்கூடிய விஷயத்தில் பின்வாங்காமல் இருக்கும்போது கூட இருப்பார். 2வதாக அவரை சார்ந்திருக்கும் போது கூட இருப்பார். 3வதாக அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும்போது கூட இருப்பார். அது மாத்திரமல்ல, போகிற எல்லாவற்றிலும் காரியங்கள் வாய்க்க ஆரம்பித்தது, அனுகூலமாக கடவுள் திறக்க ஆரம்பித்தது. அப்போ இப்படிப்பட்ட விஷயத்தை தான் இந்த இசைக்கியா ராஜாவோட வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம். அப்போ இதை கேட்டு கொடுக்குற ஒவ்வொரு தேவ ஜனங்களும் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால், தேவன் எப்போது ஒரு மனுஷனோடு இருப்பார் அப்படிங்கிற தலைவில் பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது 3 விஷயத்தை பார்க்குறோம். ஃபஸ்ட்டு, தேவனை விட்டு பின்வாங்கக்கூடாதபடிக்கு நாம் இருக்கும்போது இருப்பார். நீ நம்ம பின்வாங்கிறோமா இல்லையாங்கிறத பார்க்கணும்.
ஏன்னா தேவனை சார்ந்திருக்கும் போது கூட இருப்பார். நம்ம சார்ந்திருக்கிறோமா இல்லையாங்கிறத பார்க்கணும். மூணாவதாக கர்த்தருடைய கற்பனைகளை கைக்கொள்ளும்போது இருப்பார்னு பார்த்தோம். கர்த்தருடைய கற்பனை கைக்கொள்கிறோமா இல்லையாங்கிறத பார்க்கணும். அப்படி இருந்தால் நிச்சயம் தேவன் இசைக்கையோடு இருந்து கூட நம்மோடு இருப்பார். ஆகவே இந்த செய்தி கேட்குற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஒவ்வொரு தேவ ஜனங்களும் கர்த்தர் நம்மோடு இருக்கும்படியாக என்ன செய்ய பிரார்த்திக்க வேண்டும். அதுக்கு ஏற்றபடி நம் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க வேண்டும். அதுக்கு ஏற்றபடி நாம் நடக்க வேண்டும். நாம் நடக்கும் பொழுது தேவன் இசைக்க ராஜோடு இருந்து நடத்தி அனுகூலமான கதவுகளை திறந்தது போல நம் வாழ்க்கையிலே, ஊழியத்தில், தனிப்பட்ட காரியத்தில், குடும்பத்தில், உறவுகளில், வேலை விஷயத்தில் எல்லா காரியம் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆகவே இந்த வசனத்தை கீழ்ப்படிந்து இந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி உங்கள் அனைவரையும் எங்கும் நிறைந்தவர் ஊழியங்கள் வாழ்த்துகிறது. ஆமேன், ஆமேன்.